வாங்க பிரதர். என்ன பிரதர் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, என்னாச்சு சொல்லுங்க. பிரதர் எப்போ ஃபோன் யூஸ் பண்ணாத, ஃபோன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, கடுப்பாக இருக்குது. யார் பிரதர் சொன்னது? எல்லாரும் தான் வீட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க, சர்ச்சுக்கு வந்தால் சர்ச்சில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து 2023 இருக்கோம், என்னமோ 90s இருக்கிற மாதிரி இப்போ வந்து ஃபோன் யூஸ் பண்ணால் சொல்கிறாங்க பிரதர், கடுப்பாக இருக்குது. விடுங்க பிரதர், சொல்கிறாங்களா என்ன, ஃபோன் யூஸ் பண்ணாமலே இருக்காங்க. சோதரம் பிரதர். சோதரம் பிரதர், 2 பேரும் ஏதோ சீரியஸாக பேசிட்டு பொழுது என்ன சேர்த்துக்கலாமா? நீங்களே பாருங்க, இப்போ வந்து ஃபோன் யூஸ் பண்ணாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத, ஊர் சுற்றாத, ஏன் வீட்டில் சொல்லு, வீட்டில் சொல்லாமல் ஏன் வெளில போகிறேன்னு கேட்டுருக்காங்க. அது மட்டுமா பிரதர், மொபைல் இது பைபிள் படி, ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு போ, கூட்டத்துக்கு போ, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பிரதர். நாங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணாமல், சர்ச்சுக்கு போகாமல், பைபிள் படிக்காமல், ஜெபிக்காமலே இருக்கோம்? நாங்களும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் பிரதர் இருக்கோம். 24 மணி நேரம் அதே பிரதர் பண்ண முடியும், சொல்லுங்கள். சரி பிரதர், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? கேளுங்க பிரதர். இப்போ நம்ம 2023 வருஷத்தில் இருக்கோம். இப்போ நமக்கு தேவையானது மொபைலுங்களா பைபிளுங்களா? 2023 கன்ஃபார்மாக தேவையானது மொபைல் தான், இதில் என்ன சந்தேகம்? எப்படி பிரதர் சொல்கிறீங்க? பிரதர், இப்போ மொபைல் என் கையில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகமே என் சுண்டி வரல. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா, கூகுள், இப்படி எதில் என்ன நடந்தாலும் நான் வீட்டில் உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்துப்பேன். அது மட்டுமா, எல்லாம் சொல்லுவாங்க மொபைல் இருந்தால் எல்லாம் பண்ண முடியுமா, மொபைல் இருந்தால் சாப்பிட முடியுமான்னு கேட்பாங்க. இப்போ ஆர்டர் பண்ணால் கூட இந்த நாங்கள் ப்ரோக்ராம் முடியுதுக்குள்ள இப்போ வந்துடும் சாப்பாடு. மொபைல் இருந்தால் நீங்கள் சாப்பாடு கூட சாப்பிட்லாம். அதுவும் இல்லாமல் ட்ரெயின் டிக்கெட் அவசரமாக போகிறீங்க, ட்ரெயின் டிக்கெட் எடுக்கணும்னா ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுப்பீங்க. ஆனால் நான் வந்து ட்ரெயின் உள்ள ஏரியா டிக்கெட் எடுப்பேன். அது இல்லாமல் கூகுள் மேப் இருக்குது, நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் கூட எனக்கு தெரியாத இடத்துக்கு நான் போவேன். அது எனக்கு வேணாலும் கூட்டிகிட்டு போவோம். இங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போவோம் பிரதர். ஆமாம் பிரதர், என்கிட்ட கூகுள் மேப் இருந்தால் நான் எல்லாம் கூட போயிட்டு வருவேன் பிரதர். சரிங்க பிரதர், உங்கள் மொபைல் எல்லா இடத்துக்கும் கூட்டு போகணுங்களே, பரலோகத்துக்கு கூட்டு போகுமா? என்ன பிரதர் சத்தத்தையே காணோம்? ஏன்னா உங்கள் மொபைலால் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. யோவான் 14 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்குன்னு சொல்லுது. அதனால வேறோட சத்தியத்தை கேட்டு அதை தியானிச்சு அதன்படி நடந்தால் மட்டும் பரலோகம் போக முடியும் பிரதர். நாங்களும் தான் பைபிள் படிக்கிறோம். எங்கள் மொபைலில் வந்து பைபிள் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது பிரதர், அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் மொபைலை ஓப்பன் பண்ணி பைபிள் படிக்கிறோம். இதில் என்ன பிரதர் இருக்கு? ஓ அப்படியா, உங்களுக்கு எங்கே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்க இதுக்கே நேரம் தெரியாது. இதில் நீங்கள் எங்கே மொபைல் ஆப்பில் பைபிள் படிப்போம்னு சொல்லுங்கள். அது மட்டுமா, என் மொபைலில் பைபிள் ஆப் வச்சு எத்தனை பேர் பார்க்குறாங்களே தெரியல, சொல்லுங்கள் பிரதர். சரிங்க பிரதர், நீங்கள் அந்த ஆப் வச்சுருக்கீங்களா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க? வால்பேப்பரில் திறந்த உடனே பைபிள் ஆப் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. பைபிள் ஆப் மட்டும் இல்லாமல் டிபிஎம் சாங்ஸ் இருக்குது. நான் வாட்ஸ்அப்பில் வந்து என் டிபியே வசனம் தான் வச்சுருக்கேன். ஸ்டேட்டஸ் போட்டாலும் சரி, ரீல்ஸ் போட்டாலும் சரி, நீங்கள் எல்லாமே வசனம் தான் போடுவோம். நாங்கள் பார்க்கட்டும் பிரதர். போன வாரத்தில் நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி எத்தனை தடவை பைபிள் வாசிங்க சொல்லுங்கள். என்ன பிரதர் சுத்தத்தையே காணும்? நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுங்க, வேணாம்னு சொல்ல, அவசியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, அனாவசியமாக யூஸ் பண்ணாதீங்க பிரதர். பிரதர், நாங்கள் ஒன்றும் அனாவசியமெல்லாம் யூஸ் பண்ணல பிரதர். நாங்கள் யூடியூப்பில் உட்காந்துட்டு நாங்கள் டிபிஎம் சாங்ஸ் கேட்போம், மெசேஜ் கேட்போம், பாஸ்ட் ஏதாவது கருத்து சொன்னால் அந்த கருத்தை கேட்போம். மற்றபடி நாங்கள் ஒன்றும் அதை அனாவசியமெல்லாம் யூஸ் பண்ணல பிரதர். நடுவில் ஏதாவது ஒரு காமெடி, ஒரு டான்ஸு இல்லை குக்கிங் ஷோ வந்தால் பார்ப்போம், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் ஒன்றும் அனாவசியமெல்லாம் யூஸ் பண்ணல பிரதர். இப்படி தான் பல பேர் அவங்களே ஏமாற்றி இருக்காங்க. சும்மா சாங்ஸ் தான் கேட்குன்னு சொல்கிறாங்க, அப்புறம் காமெடி வந்தது, டான்ஸ் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு திசை திருப்பதனால நீங்கள் இந்த நேரத்தை வந்து வீணடிக்கிறத வந்து பிசாசு இப்படி உங்களை பண்ணிட்டு இருக்கலாம். மத்திய 19:14 சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் எங்கே இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க ஏசப்பாயிட்டு வராங்க. பெரியவங்க சின்ன பிள்ளைங்க சாப்பிட்லான்னா மொபைல் கொடுத்து பழம் கட்டுறாங்க. பெரியவங்க போர் அடிக்குதுன்னா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. வாலிப பிள்ளைங்க சொல்லவே தேவையில்லை. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பாவம் பிரவேசிக்க அந்த பாழா போன ஃபோனு தான் முதல் காரணமாக இருக்கு. வேதத்திலே நியமதியாக முத்துக்கள் உண்டு, தினந்தோறும் அதை பாருன்னு பாட்டில் இருக்கு. ஆனால் இப்போ நிறைய பேர் காலையில் எழுந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபோனே கையில் கிடக்கிறாங்க. அது மட்டுமா, மனுஷங்கிட்ட பேச நேரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா கிட்ட பேசுறது நேரம் இல்லை. ஏசப்பா இப்படி இவங்ககிட்ட பேசுறது. பிரதர், நாங்களும் தான் ஜெபம் பண்ணுறோம், என்ன சொல்கிறீங்க? சரிங்க பிரதர், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபம் பண்ணுறீங்க, இல்லை எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணுறீங்க சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஜெயிக்கும் பிரதர், அதுவும் ஒரு 5 நிமிஷம் மேலே தாண்டதே கஷ்டப்படுது. மத்திய 29:14 மத்திய 29:14 ஸ்டேஷன்களை ஏசப்பா 1 மணி நேரமாவது ஜபிக்க சொன்னாங்க. ஆனால் எங்கே நம்ம இங்கே 5 நிமிஷம் ஜபிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம ஏசப்பாட்ட ஜபிச்சாதான் ஏசப்பா நம்மோடு பேசிக்கொண்டு இருப்பார்.
பிரதர் நாங்களும் தான் ஜெபிக்கிறோம், அப்பயும் ஏசப்பா எங்கள் ஜெபத்தை கேட்கவே மாட்டாரு. பிரதர் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஜெபன்னு சொல்லாதீங்க. ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, சார்ஜர் இல்லை, திடீர்னு யாராவது கஷ்டம் வந்தால் அப்போ பண்ணுறது, உங்களுக்கு எது தேவைன்னா அப்போ உபவாசத்தில் முட்டி போட்டு பண்ணுறது, இதெல்லாம் ஜபமே இல்லை. இதில் வேற உங்களுக்கு பதில் வேற கிடைக்கல சொல்கிறீங்க. சரி பிரதர், எப்படி தான் ஜெபிக்கிறது நீங்கள் தான் தெளிவாக சொல்லுங்கள். பிரதர் லூக்கா 18:13 ஆயக்காரன் ஜெபிச்சது போல தாழ்மையோடும் உண்மையோடும் நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயத்தோடும் ஜெபிக்க வேணும் பிரதர். அப்போ ஜெபிச்சா பல்லவத்துக்கு போயிடலாம்ல. ஜெபிச்சா மட்டும் பரவாயில்ல போக முடியாது. இப்போ தான் சொன்னீங்க பைபிள் படித்தா பரலோகத்துக்கு போயிடலான்னு. பைபிள் படித்தா பரலோகத்துக்கு போயிடலாம், இப்போ ஜெபிச்சா போயிடலான்னு பார்த்தா ஜெபிச்சாலும் போக முடியாது. நாங்கள் பரலோகம் போகிறதுக்கு தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு உத்தமமாக ஜெயிக்கணும் பிரதர். ரெண்டாவது மற்றவங்கள குறைகளை பேசாமல் கிறிஸ்துவ ஜீவியம் பண்ணணும். நாங்களும் தான் பரிசுத்தமாக ஜெபிக்கிறோம். நீங்கள் பரிசுத்தமாக ஜெயிக்க என்னெல்லாம் பண்ணுறீங்க பிரதர்? என்ன சார், நான் காலைல 9 மணி 6 மணிக்கு 8:30 மணிக்கே சர்ச்சுக்கு வந்துடுவேன். மைக் போடுவேன், மைக் வைப்பேன், பாய் போடுவேன். அது இல்லாமல் நான் சின்ன வயசுல வந்து பேபி கிளாஸ் வந்து இப்போ சீனியர் செகண்ட் இயர் வரைக்கும் முடிச்சிருக்கேன். சண்டே ஸ்கூல் படிச்சிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா சண்டே ஸ்கூல் டீச்சர் வேறு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? அது மட்டுமா, சர்ச்சில் யார் என்ன வேலை சொன்னாலும் ஸ்கூலு காலேஜெலாம் லீவ் போட்டு அந்த வேலையை முடிப்போம். அதை விட நான்லாம் வந்து பரம்பரை டிபிஎம் விசுவாசி, அது தெரியுமா உங்களுக்கு? பிரதர் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் முன்னாடி சர்ச்சுக்கு வர்றதுனாலையோ, ஒயிட் ட்ரெஸ் போடுறதுனாலையோ, அப்பா அம்மா சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கிறதுனாலையோ, இல்லை நீங்கள் சண்டே ஸ்கூல் படிக்கிறதுனாலையோ எல்லாம் உங்களால் பரவாயில்ல போக முடியாது பிரதர். வேறு எப்படி தான் பரவாயில்ல போகிறது? அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டா மட்டும் தான் போக முடியும். அது என்ன பிரதர் கற்பனை கட்டளை சொல்லுங்க கேட்போம். யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்டுள்ளது தெரியுமா பிரதர்? இதோட அர்த்தம் என்னன்னா மத்திய 22ஆம் அதிகாரம் 37-39 தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடு அன்பு கூற வேண்டும். இரண்டாவது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்தில் அன்பு கூற வேண்டும். இது அந்த அப்படி இருந்தாதான் களவு, கொலை, பரியாசம் இந்த பாட்டு மற்ற காரியங்கள்லாம் பண்ண மாட்டோம். ஈஸியாக பரலோகம் போகிற வழி எதுவும் இல்லையா? வேற வழி ஏது பிரதர். கிறிஸ்துவின் அடிச்சூடைகளை பின்பற்றாமல் பரலோகம் போக வாய்ப்பே இல்லை பிரதர். நாங்கள் பரலோகம் போகணும் தான், அதுக்காக நாங்கள் என்ன சியோன் எஸ்லேமா கேட்குறோம். இந்த புதிய வானம் புதிய பூமின்னு சொல்கிறீங்கல்ல, அது ஒரு ஓரமாக ஒரு இடம் கொடுங்க, அப்படியே உட்காந்துட்டு போயிடுறோம். எல்லாருமே இது தப்பு நினைச்சிருக்கீங்க பிரதர். உங்களுக்கு என்ன உபதேசிக்கப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடம் பரலோகத்தில் நிர்ணயிக்கப்படுது. சியோன் அவர்கள் நம்முடைய மனவாட்டியாக தங்களுக்கென்று பரிசுத்தமாக ஒப்பு கொடுத்த பரிசுத்தவான்களுக்கு சொந்தமான இடம். எருசலேம் அவருடைய அடிச்சூடலை பின்பற்றி உத்தமமாய் நடந்த விசுவாசிகளுக்கு சொந்தமான இடம். புதிய வானம் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கும் உபத்திரவக்காக ரத்த சாட்சிகளுக்கும் சொந்தமான இடம். புதிய பூமி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம். புரியுங்களா பிரதர்? இப்போ புரியுது பிரதர். நல்லா கிரிக்கெட்டு, குக்கிங் ஷோ, காமெடி ஷோ இதெல்லாம் பெருசாக பாவம் வந்து நம்மனா அவ்வளோ பேர் தப்பாக பண்ணுறோன்னு இருந்துச்சு வேறு. இப்போ அதுலேயே அடிமையாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ என்னன்னா இந்த ஃபோன் இந்த வாட்ஸ்அப் இருந்தாலே தேவையில்லாத பிரச்சனை நம்ம தேடி வருது பிரதர். இதெல்லாம் பரிசுத்தவங்க வந்து கூட்ட ஒழுங்கு ஆயத்தப்படுத்திருக்காங்க. சண்டே நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்களை 2 நாள் பாதுகாக்கும். அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வந்து அந்த உள்ளான மனுஷன் பலகீனப்பட்டு நீங்கள் விட்டு வந்ததான பாவங்களும் உங்களுக்கு பின்தொடர்ந்தான பாவங்களும் உலக காரியங்களும் உங்களை சிறைப்படுத்தும். இதனால தான் புதன்கிழமை வேத பாடமும் சனிக்கிழமை காதல்பட்டும் பரிசுத்தாக ஆயத்தப்படுத்திருக்காங்க. அது இல்லாமல் நம்ம சில சின்ன சிற்றின்மைக்கு ஆசைப்பட்டு தேவன் நமக்கு வைத்திருந்தாலும் மகா பெரிய ஆசைகளை இழந்து விடுகிறோம். அது மட்டும் இல்லை பிரதர், இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனையும் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிளில் கொடுத்துருக்கு. அதனால கர்த்தருடைய வருகை வர்றதுக்கு முன்னாடி இந்த கிருபையின் காலம் முடியறதுக்கு முன்னமே நம்ம மனம் திரும்பி அவரோட வருகையில காணப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேண்டாம் லோக இன்பம் ஆயுஷ்காலம்